இந்த லெக்சரில் எக்லிப்ஸ் ஐடியை வச்சு எப்படி ஒரு மெயின் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணணும், அதை எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபைல் நியூவில் போய் ஜாவா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஜாவா ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுவோம். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் நேம் டிஸ்பிளே ஆகும். நம்மளுடைய ஜாவாவுடைய ப்ராஜெக்ட் நேம் வந்து இங்கே டைப் பண்ணுவோம். நான் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு டைப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அது யூஸ் டிஃபால்ட் லொக்கேஷன் எல்லாமே அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்துருவோம். நியூ மாடியூல் வேணுமான்னு கேட்கும். இங்கே வந்து டோன்ட் கிரியேட் கொடுத்துட்டு ஓப்பன் பெர்ஸ்பெக்டிவ் இந்த மாதிரி ஒரு அலர்ட் பாக்ஸ் வரும். இப்படி கொடுத்தோன்னா ஜாவா ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. எஸ்ஆர்சின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது, எம்டி ஃபோல்டராக இருக்கும். இந்த ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணி நியூ கிளாஸ் அப்படின்னு கொடுத்தா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் மெயின் ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்குது, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின். இதை டிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துருவோம். நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ரெடி. இந்த இடத்துல சிஸ் அவுட் அப்படின்னு டைப் பண்ணி கண்ட்ரோல் ஸ்பேஸ் இது கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எக்லிப்ஸ் வந்து ஃபில் பண்ணிடும். system.out.println அப்படிங்கிறத ஃபில் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே டபுள் கோட்ஸில் ஹலோ வேர்ல்டு அவ்வளோதான் கொடுத்துட்டு மேலே வந்து ஒரு க்ரீன் கலர் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது சர்க்கிளில். க்ரீன் சர்க்கிளில் ஒயிட் ட்ரையாங்கிள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் ரன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அவுட்புட் வந்துடுச்சு பாருங்கள். நம்ம கொடுத்த சிஸ் அவுட் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள். இவ்வளோ தான் ஃபஸ்ட் ப்ரோக்ராம். இதில் எக்லிப்ஸில் சில விஷயங்கள் நோட் பண்ண வேண்டியது. விண்டோஸ் ஷோ வியூ அதில் போய் நேவிகேட்டர் வியூக்கு போவோம். இல்லைனா அவுட்லைன் வியூ அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நேவிகேட்டர் வந்து டெப்ரிகேட்டட், அதாவது அதை எடுத்துட்டாங்க. நம்ம வந்து ப்ராஜெக்ட் ஓகே நேவிகேட்டர் வியூலையும் இருக்கும், அவுட்லைன் வியூலையும் ரெண்டுமே இருக்கும். இந்த நேவிகேட்டர் வியூவில் ப்ராஜெக்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா எஸ்ஆர்சியில் ஜாவா ஃபைல் இருக்குது, பின்னில் கிளாஸ் ஃபைல் இருக்குது. நம்ம பழைய லெக்சர்ஸில் பார்த்தோம், கம்பைலர் வந்து ஜாவா ஃபைலை கிளாஸ் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணோம். இது எங்கே நடக்குது அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போய் ஜாவா பில்ட் பாத்தில் பார்த்தோன்னா டிஃபால்ட் அவுட்புட் ஃபோல்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து பின்னுங்கிற ஃபோல்டர் இருக்கிறதுனால அந்த ப்ராஜெக்டில் பின்ங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளே டாட் கிளாஸ் ஃபைல்ஸ் வந்துடும். இது வந்து ஜாவா சி கமாண்ட், நம்மளுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணது. இந்த கிளாஸ் ஃபைலை நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு ஜாவா ஃபைலில் போய் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தா உடனே கிளாஸ் ஃபைல் வந்து கம்பைல் ஆகி ஜென்ரேட் ஆகிடும். என்ன நடக்கும்னா ஜாவா சி மெயின் ப்ரோக்ராம் டாட் ஜாவா அப்படிங்கிற கமாண்ட் ஐடி எக்ஸிக்யூட் பண்ணி அந்த கிளாஸ் ஃபைலை க்ரியேட் பண்ணி பின்கிற ஃபோல்டரில் ப்ளேஸ் பண்ணிடும். இதுதான் நடக்குது. ஸோ இந்த கிளாஸ் ஃபைல் டெலீட் ஆச்சுன்னா ஒன்றும் ஒரே பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக திருப்பி ஜென்ரேட் ஆகிடும். இன்னொரு விஷயம், இந்த ரீசெட் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு இருக்குது. விண்டோஸ் ரீசெட் பெர்ஸ்பெக்டிவ் ரீசெட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தவறாக ஏதாவது விண்டோஸ் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கனாலோ இல்லை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கனாலோ கூட உங்களுடைய எக்லிப்ஸ் இன்ஸ்டால் ஆகும்போது எப்படி இருந்துச்சோ அந்த ஸ்டேட்டுக்கு ரீசெட் ஆகிடும்.